வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜியஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜியஸ் ரெசிபி கிச்சன்ல ஆனியன் மசாலா பண்ண போறோம். இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். எப்பயுமே வந்து நம்ம உருளைக்கிழங்கோ இல்ல காய்கறியோ யூஸ் பண்ணி தான் ஒரு மசாலா பண்ணுவோம். இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற தக்காளி வெங்காயத்தை வச்சு இந்த மசாலா நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்டா ஒத்துக்காது இல்லையா, அவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன். குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஈவன் இந்த ஆனியன் மசாலா வந்து நம்ம மசாலா தோசை பண்ணும்போது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வைப்போம் இல்லையா, நம்ம அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஆனியன் மசாலா கூட நம்ம வச்சுக்கலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஆனியன் மசாலா ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனியன் மசாலா பண்றதுக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். 150 கிராம் தக்காளி வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இதை நீளமா நம்ம ஸ்லிட் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணிக்கணும். மற்றபடி தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனியன் மசாலா பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் மசாலாக்கு வந்து இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தாராளமா போட்டா எப்பவுமே நல்லா இருக்கும். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கிடுவோம். இதோட காரம் வந்து எண்ணெயில இறங்கணும். நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த பச்சை மிளகாயை சாப்பிட்ட கூட நமக்கு அந்த அளவுக்கு காரம் இருக்காது. வெங்காயம் பாருங்க, மாதிரி நீளமா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துப்போம். ஹை ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் வதங்கியாச்சு. நல்லா அப்படி ஷைனிங் வருது பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே வதங்கட்டும். அதாவது வெங்காயம் வந்து நமக்கு சாஃப்ட் ஆகணும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயாச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுல நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இந்த ஆனியன் மசாலாக்கு வந்து ரொம்ப உப்பு தேவைப்படாது, பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஸ்டவ் ஃப்ளேமை ஹைல வச்சுட்டு இந்த தக்காளியை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சிருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயாச்சு பாருங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்பயும் ஆட் பண்ணலாம், இல்ல ஸ்டார்டிங்ல நம்ம தாளிச்சோம் இல்லையா, அப்ப கூட நம்ம போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேம் ஹைல வச்சு நல்லா வதக்கிடுவோம். நம்ம ஆட் பண்ண இந்த மிளகாய் வத்தல் அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுல ஒரு 200 ml தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சிருக்கேன். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இதுல ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் ஹைல வச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா போட்ட உடனே வந்து கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும், கடலை மாவு இல்லையா. அதனால சிம்லயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டா ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் கம்மியா இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போயாச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு. பாருங்க, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஒருவேளை ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா கொஞ்சமா சுடு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டா இருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா தாராளமா போட்டுருவோம். இந்த வெங்காய மசாலால கொத்தமல்லி வந்து நல்லா வாசனையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆனியன் மசாலா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான ஆனியன் மசாலா சர்விங்க்கு ரெடி. இந்த ஆனியன் மசாலா சப்பாத்தி பூரியோட ரொம்ப நல்ல அட்டகாசமா இருக்கும். எப்பயும் நம்ம சப்பாத்தி பூரி அப்படின்னாலே உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணுவோம். இப்போ இந்த ஆனியன் மசாலாவை நம்ம பூரியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையா இருக்குங்க. இந்த பூரியோட தொட்டு சாப்பிடும்போது நல்லா கிரீமியா, இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டா,
தக்காளியோட லேசான ஒரு புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்பவே அருமையா இருக்கு. எந்த காய்கறியோ உருளைக்கிழங்கோ யூஸ் பண்ணாம வெறும் வெங்காயம் தக்காளியை வச்சு சூப்பரா நம்ம வந்து ஆனியன் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.